அப்ப சொன்னாங்க, அம்மா இருந்தாலும் என் பத்தம் அல்லவா, எனக்கு நீ என்ன கூலி கொடுப்ப அப்படி என்று அந்த சக்க தேவதை சொன்னாங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். சாமி கோயிலுக்கு போனா என்ன ஆடு மாடு கடை எல்லாம் கொடுப்பாங்க வழி. ஆமா, அனைத்துமே கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? என்ன? ஆற்றல் அறிவில் சிறந்தவனாக இருக்கணும், தாய்க்கு தலைப்புள்ளையாக இருக்கணும். அவனை கொண்டு வந்து சுக்லாதேவி மைந்த சூரிய பகவான் மறைவதற்கு முன்பதாக எனக்கு முன்னால பலி கொடுத்தேனா கேட்ட வரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவளிடத்துல சத்தியத்தை செய்து வாங்கிட்டு வந்துட்டேன் நானும். ஓ, ஆற்றல் அறிவில் சிறந்தவன் நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. ஆமா. ஏங்க இந்த ஊரான ஊருக்குள்ள யாருக்கிட்டையாவது போய் உங்க மகனை கொடுங்க, நான் போய் பலி கொடுக்கணும் யாராவது கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. சுவாமி அப்ப கேட்கின்ற பொழுது அந்த சக்கதேவன் என்ன சொன்னா தெரியுமா? அடே பத்தா, நீ கையில உள்ள நெய்யில் வெண்ணைய வச்சு ஊரெல்லாம் ஏண்டா தொலை எடுத்துக்கிற அப்படி என்று ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி, அது எங்கே என்று கேட்டேன். அப்பதான் சொன்னா, உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் பக்கரக்கேது என்று. சரி, அந்த மகனை கொண்டு வந்து பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு சக்கத்தை அவர் சொல்லிட்டா. ஐயோ ஐயோ ஐயோ, நீ என்ன பாடோ? ஐயோ Oh.